இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை இருக்கு சார், குருவுக்கும் புதனுக்கும். ஓகே சார், இந்த ஜாதகர் ஒரு தனிமை விரும்பியா இருப்பார். அதிகம் பேச மாட்டார். அவரே சுருக்கிக் கொள்வார். இவரால கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாது. எப்போதும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் அந்த அளவுக்கு சுமூகமான நிலை இல்லை. ஆனால் தந்தை தாய் மேல் பாசமாக இருப்பார். இவருக்கு ஞாபக மறதி ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இவருடைய அம்மாவுக்கு கை கால்களில் சொல்ல முடியாத வலி இருக்கும். அதே போல் ஜாதகருக்கு பல்லில் கரை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பங்காளி மற்றும் சகோதரர் இளைய சகோதர வகையில் அந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்காது, பிரச்சனை இருக்கும். அம்மா வழியில் தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர் காதல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. காதல் திருமணமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய மனைவி, இவர் திருமணத்திற்கு பின் இவருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்கும். அதே போல் இவருடைய மனைவி வேலைக்கு போவார். அப்படி இல்லை என்றால் ஏதாவது வகையில் இவர் மனைவி மூலம் இவருக்கு வருமானம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய மனைவி சற்று சோம்பேறியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய மனைவி பழமை விரும்பியாக இருப்பார். பாரம்பரிய உணவுகளை உண்ண பிரியம் இருக்கும். அதே போல் நிறைய உணவுகள் வீணாகவும் சான்ஸ் இருக்கிறது. அதே போல் நிறைய தண்ணீர், இவருடைய மனைவி நிறைய தண்ணீர் செலவு செய்வது நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். இவருடைய மனைவியும் பழைய பொருட்களை, ஆன்டிக் திங்ஸ் வாங்கி வைத்துக் கொள்ள ஆசைப்படுவார். அதே போல் வீட்டில் தண்ணீர் பிரச்சனை இருக்கும். தண்ணீர் லீக்கேஜ் இருக்கலாம். இவர் மாடி வீட்டில் வசிக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அடிக்கடி சென்று வரலாம். இவர்கள் வீட்டில் லிக்விட் டைப் மெடிசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் இவர் ஒரு டார்ச் லைட் என்பது பழைய மாடல் டார்ச், ஒரு லாங் சைஸ் டார்ச், அந்த மாதிரி நிறைய இவர்கள் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பாத்ரூம் சற்று பெரிதாக இருக்கும், ஆனால் அவ்வளவு நீட்டாக இருக்காது. இவர்கள் வீட்டில் ஜன்னலில் கயிறு கட்டி துணி போட வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இடது பக்க ஜன்னலில். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. இந்த ஜாதகர் ஹாலுக்கும் கிச்சன் அந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி நடந்து கொண்டே இருப்பார். ஹாலில் பெரிய சாமி படம் மாட்டி இருக்கலாம். இவர் வீட்டின் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் சற்று குறுகலாக இருக்கும், ஏனென்றால் கேது இருக்கிறது. இதே போல் இவருடைய வீட்டுக்கு செல்லும் பாதை சற்று கரடுமுரடாக இருக்கலாம், அல்லது குப்பை கூளங்களாகவும் இருக்கலாம். இவர் போகும் வழி அவ்வளவு நீட்டாக இருக்காது. இவர்கள் வீட்டில் பழைய பொருட்கள் பரன் மேல் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இவர் மெத்தையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கமுடையவராக இருக்கலாம். அதே போல் இவர் யூஸ் செய்யும் தலகாணி 1, 2 என்று வைத்திருக்கலாம். என்ன ராகுடன் இருக்கிறது, சரியில்லாத தலகாணியாக இருக்கும். அது 1, 2 என்று தலையில் வைத்துக் கொண்டு படுத்திருப்பவராக இருக்கலாம். இவர் கொஞ்சம் சற்று கால் ஆட்டிக்கொண்டே இருப்பார். இவருக்கும் கை கால் மூட்டு போன்ற வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும். இவருக்கு வாத உடம்பு, கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே போல் இவர்கள் வீட்டில் பழங்களை சரியாக மெயின்டைன் செய்ய மாட்டார்கள். பழங்கள் நிறைய வாங்கி வேஸ்ட் செய்வார்கள். தாய்மாமன் வகையிலும் பிரச்சனை இருக்கும். வீட்டின் வரவேற்பறையில் துணிகள் சிதறி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. சின்ன செடிகள் வளர்க்கலாம். அதுவும் கொடி டைப் ஆஃப் செடியை வளர்க்கலாம். ஆனால் பராமரிப்பு சற்று குறைவுதான். இவருக்கு இப்பொழுது கோச்சாரப்படி ஏதாவது அவர் செய்யும் வேலையில் பதவி உயர்வு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரலாம். அதே போல் ஹெல்த்தில் கொஞ்சம் இந்த கேது செவ்வாயுடன் வருவதால் கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இப்பொழுது வர வாய்ப்பு இருக்கிறது. தேங்க்யூ சார். ஓகே, அருமை மேடம், மகிழ்ச்சி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அருமை மேடம்.